இந்தியா இங்கிலாந்துக்கு இடையான 5வது டெஸ்ட்ல முதல் நாள்ல அஸ்வின் ஒரு தரமான சம்பவத்தை நடத்தியிருக்காரு. 175 ரன்னுக்கு 3 விக்கெட்னு வலுவான ஸ்டேஜ்ல இருந்த இங்கிலாந்து அடுத்து 43 ரன் மட்டும் சேர்த்து 218 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இங்கிலாந்தோட இந்த திடீர் சரிவுக்கு முக்கிய காரணம் குல்தீப் யாதவ் மற்றும் அஸ்வினோட பவுலிங் தான். குல்தீப் யாதவ் 5 விக்கெட்டும் அஸ்வின் 4 விக்கெட்டும் ஜடேஜா 1 விக்கெட்டும் எடுக்க இங்கிலாந்து ஆல் அவுட். அதெல்லாம் சரிப்பா, அஸ்வின் ஏதோ சம்பவம் செஞ்சதா சொன்னீங்க, அதை பத்தி ஒன்னும் சொல்லியே அப்படிதானே கேக்குறீங்க. இதோ அந்த விஷயத்துக்கு இப்ப வரேன். வழக்கமா ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சோன பிளேயர்ஸ் எல்லாம் பெவிலியனுக்கு போகும்போது அந்த இன்னிங்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் லீட் பண்ணி முன்னாடி போக மத்த பிளேயர்ஸ் எல்லாம் கை தட்டி அந்த பிளேயருக்கு உற்சாகம் கொடுத்து பின்னாடி போறது வழக்கம். இந்த மேட்ச் அஸ்வினுக்கு 100வது டெஸ்ட் மேட்ச்ங்கறதால இன்னிங்ஸ் முடிஞ்சோன பந்த அஸ்வின் கொடுத்து லீட் பண்ணி முன்னாடி போக சொன்னாங்க. ஆனா 4 விக்கெட் எடுத்திருந்த அஸ்வின் பால 5 விக்கெட் எடுத்திருந்த குல்தீப் யாதவ் கொடுத்து அவரை லீட் பண்ணி போக சொன்னாரு. குல்தீப் யாதவ் அதுக்கு மறுத்து அஸ்வினுக்கு இது 100வது டெஸ்ட்ங்கறதால மீண்டும் பால அஸ்வின் குல்தீப் யாதவ் கொடுத்தாரு. ஆனா அஸ்வின் 100வது டெஸ்ட்ங்கறத அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத வலியுறுத்துற மாதிரி பால குல்தீப் யாதவ் கொடுத்து முன்னாடி போக சொல்லி கை தட்டி அஸ்வின் பின்னாடி நடந்து போனாரு. இந்த சம்பவத்தை பார்த்த நம்ம ரசிக பிள்ளைங்க அப்படியே மேய் சிலித்து போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவம் பத்தி உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க.